இவன் எல்லா விக்கிரையை விட்டு வந்தாலும் சாட்சின் தந்திர இவனை பொல்லாப்புக்குள்ள வியாதி உண்டாகிறது, வியாதி நிமித்தம் மரணம் வரப்போகிறது, அதனாலே நீ வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த என்று தீர்க்கதரிசி கொண்டு சொல்கிறார். தீர்க்கதரிசி போன உடனே ஆண்டவருக்கு கத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும் சுவர் புறமாய் திரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். என்ன கேட்கிறான்? கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மை மனமுத்தமாய் நடந்துவது பார்வைக்கு நலமான செய்தேன் என்பதை நினைக்கிறேன் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியாவுக்கு வாழ்ந்தான். ஆனால் பாருங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் இமைப்படுத்தவன் கண்ணீருக்கு பதில் வந்தது. அப்பொழுது எசேயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கண்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணம் கண்டேன், இதோ உன் நாட்களோடு 12 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லி அவனை குணமாக்கி சத்து காய்களுக்கு மீட்கிறவனாக இருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கத்த நல்லவர், பெரிய காரியங்கள் செய்கிறதை உனக்கு கத்த அதுபடியாக வெளிப்படுத்தல் வரலாம். அதோடு நான் முடிக்க வாசிக்கிறவளா இருக்கிறேன். கண்ணீரை துடைக்கிறார் தேவனுடைய வாழ்க்கை சீக்கிரம். ஆண்டவரை கத்த இந்த வெளிப்படுத்தல் 23 4வது வசனத்தை வாசிக்கிற விலையில அவனுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் ஒளிந்து முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள் இவைகளை எழுதுகின்றார். எழுதப்பட்ட வார்த்தை தான் நாம் பார்க்கிறோம். நம்முடைய கண்ணீரை அவர் துடைக்கிறவராக இருக்கிறார். அநேக காரியங்கள் அதுக்கு முன்பாக போவீங்கன்னா ஆண்டவருக்கு கர்த்தரை இங்கே பாருங்க, கர்த்தருக்கு மட்டும் உண்டாகட்டும். 21, 1, 2, 3 வசனம். பின் நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமி ஒழிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று. யோவானாக நான் புதிய இஸ்லாமிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதை கண்டேன். கர்த்தருடைய வாழ்க்கை அதிசீக்கிரம். அது என்ன? அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி போல ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது. சபை மணவாட்டி சபை. இந்த சபையில் எல்லா சபையும் ஒரு மணவாட்டி தான். ஆண்டவரை கர்த்தர் மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் தேவனாயிருப்பார். எல்லாருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற நாட்களை ஒரு ஜபத்தோடு இந்த காரியத்தை முடிப்போம். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களும் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிற தேசம் என்றார். இந்த மாதத்திலே கூட, கடந்த மாதத்திலே கூட நடுங்க வைக்கிற காரியங்கள் நாடுகளிலே உண்டாகும் என்று ஒரு வார்த்தை ஆவியானவர் உழைத்தார். தீர்க்க தரிசனத்தை யார் ஆர்ப்பம் எழுதக்கூடாது. அதே வேளையில் தீர்க்க தரிசனம் குறைய உள்ளது, நிறைவானது வேதம். வேதத்தை வாசிக்கணும். அனுதின நீதிமொழிகள் வாசிங்க, அது உங்களுக்கு பலனான்மிக்க. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியங்கள் கண்ணீர் விட்டார். ஏன், எதற்காக? எருசலேமை பார்த்து, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பார்த்து. எசேக்கியா ராஜாவை நாம் பார்க்கிறோம். மிக்காயாத் சிறுவான் ரட்சிக்கப்பட்டவன், ஆண்டவருக்கு கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், விக்கிரகத்தால் அழித்தான். ஆனாலும் அவன் பின்வாங்கி போகாதபடிக்க மன உறுதியோடு கர்த்தாவே என்று சொல்கிறான். பாருங்க, ஆண்டவருக்கு கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த தீர்க்கதரிசி சொன்னான், அதே தீர்க்கதரிசி கொண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். நீ 3ஆம் நாளிலே சாட்சி ஆலயத்துக்கு போவாய், 15 வருஷத்தை குட்டி தருவேன். இன்றைக்கு எந்த காரியம் உனக்கு பயத்தை நடுக்கத்தை உண்டாக்குறதோ அந்த காரியம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவைப்படே. அதற்கு பிறகுதான் அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. அவனுக்கு பிறகு அந்த ஆளுகைக்குள்ள அந்த ஆண் மகன் வழி நடத்தினவனாக இருந்தான். இன்றைக்கும் ஆக்க பாப்பா விடிய கால வெளிச்சத்துக்கு காத்திருக்கிற சாமக்காரை போல எப்பொழுது இந்த கொள்ளை நோய் தேவசாம் காமியா தீரவா கொம்மையா தீரவா தேசத்தை விட்டு போகும். கணக்கெல்லாம் நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். கண்ணீருக்கு அழுகைக்கு பதில் தருகிற தேவன் உங்களை என்னை அழைத்து அபிஷேகித்திருக்கிறார். திறப்பின் வாசல நிற்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் எல்லாரும் மீட்கலாம் தீர்வா. கடைசி கால் ஒருவனை கொண்டு வந்ததில்லை, கொண்டு போவதில்லை. ஆண்டவருடைய வருகையிலே எல்லாருடைய கண்ணீரை துடைக்கிறார். தேவன கர்த்தருடைய சமூகம் இறங்கி வந்திருக்கிறோம். இந்த நாளில் நீக்கலா தூரவா சாந்தாரியா தூரவா நமக்கு அவர் தூரமெல்லாம் சமூகமா இருக்கிறார். முறையிடுகிற நிக்கலா தூரமா அனைவருடைய சத்தத்தை அவர் கேட்டு இறங்கி கிரியை செய்ய நாமும் ஜெபிக்கணும்.
ஆண்டவர் சமத்தை உறுதியாக பெற்று கடந்து வரணும். மாம்சத்தின் வழி சாவிகள் என்றால் ரட்சிப்பை இழந்து போவோம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யா, அவர்கள் வீடுகளை நீ மிதிப்பா என்று சொல்லியிருக்கிறார். சத்துருவின் கிரியல்ல இந்த சத்துருவினால வந்த அந்த செம்மியாத்திரா சங்கார தூதனை நிர்மலமாக்கி நாம் ஜெயம் எடுக்க அலுக்கருவி ஆத்திரா உங்களை என்னை அதிசயத்தை காணப்படுகிற தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற காலம். வெக்கப்படுத்தாத தேவன் வியாதியிலிருந்து விடுவிப்பார். விடுதலோடு துதிக்கும்படியான விடுதலை நாட்கள் இது சீக்கிரம். மாவியாத்திர அதிசயத்தை காணப்படுகிற தேவனுடைய மகிமை வெளிப்படும். நான் மறக்கவில்லை, மறந்து போகவில்லை. ஜபத்திலே உறுதியார்ந்து தேடுங்கள். சிங்க குட்டிகள் காட்சி அடைந்தவற்றினார்கள். என்னை தேடுகிற உங்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று கர்த்தர் சொல்கிறார். மே ஆத்திரவ இன்று அணுக்கிற கால் இன்றே ரட்சணை நாள். ஜபத்துக்கு பதில் தருகிறது இவனை உறுதியா பற்றுங்கள். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆகும். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்னோடு கூட அவரோடு கூட பேச்சு அவரோடு கூட அவரை துதித்து கடந்து வர கர்த்தர் உதவி செய்து தாங்குவார். மகிமையான காரியங்களை செய்கிறது இவருடைய இறக்கம் நம் மத்தியில வெளிப்படும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.